12th plus 2 Tamil Nadu State Board English Simplified All Summer in a Day Ray Bradbury Small Questions Part 1 A. What do children get ready for at the beginning of the story? இந்த கதை ஆரம்பிக்கும் போது இந்த பிள்ளைங்கள்லாம் எங்கே ரெடி ஆகுதுங்க, எதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்குதுங்க குழந்தைங்கள்லாம், ஸ்கூல் குழந்தைங்கள்லாம் அப்படின்னு. At the beginning of the story, the children are getting ready for the sunshine. சூரியன் உதிக்க போகுது, அந்த சூரிய வெளிச்சத்தை பார்க்குறதுக்காக அந்த பிள்ளைகள்லாம் ரெடி ஆகுதுங்க சூரியனை பார்க்குறதுக்கு. which blooms once in 7 years and lasts for only 2 hours on the Venus planet. அதாவது இந்த கதை எங்கே நடக்குதுன்னா, பிளானட் வீனஸ் இருக்குல்ல, ஏர்த்துக்கு முன்னாடி இருக்கிறது மெர்க்குரி, வீனஸ் ரெண்டாவது பிளானட்டு தான் வீனஸ், நமது மூணாவது, எர்த்து வந்து மூணாவது. ஃபஸ்ட்டு மெர்க்குரி, அடுத்து வீனஸ், அடுத்து எர்த்து. ஸோ இது ரெண்டாவது பிளானட் வீனஸ். வீனஸில் இந்த குழந்தைங்க, வீனஸில் என்னென்னா 7 வருஷத்துக்கு தொடர்ந்து மழை பெய்யும். ஒரு மணி நேரம் இல்லாட்டி 2 மணி நேரம் மட்டும்தான் சூரியன் உதிக்கும். அதை பார்க்குறதுக்கு தான் அன்னைக்கு சூரியன் உதிக்குது. அதை பார்க்குறதுக்கு பிள்ளைகள்லாம் ரெடி ஆகுதுங்க, கிளம்பி வெளியில் போகிறதுக்கு, சூரிய வெளிச்சத்தை பார்க்குறதுக்கு. சரி, செகண்ட் பி. ஹவு இஸ் லைஃப் இன் பிளானட் வீனஸ் டிஸ்கிரைப். வீனஸ் பிளானட்டில் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அதை விவரிங்க அப்படின்றாங்க. த பிளானட் வாஸ் கவர்டு வித் ஜங்கிள் அண்ட் வீட்ஸ். அந்த பிளானட் ஃபுல்லாக அதிகமாக வந்து ஜங்கிள்ஸ் இருந்திருக்கு, பெரிய காடுகள். அப்புறம் வீட்ஸ்னால் களைகள், வேண்டாத செடிகள், களைகள் இருக்கும்ல, களை வளர்ந்து நிறைய களையாக வளர்ந்து கிடக்கு, தேவையில்லாத செடி. வீனஸ் இஸ் எ ரெய்னி வேர்ல்டு. இட் ரெயின்ஸ் ஃபார் கண்டினியூஸ் 7 years. 7 வருஷத்துக்கு தொடர்ந்து அங்கே மழை பெய்யும். அண்ட் த சன் ஷைன்ஸ் ஃபார் ஒன்லி 1 or 2 hours. அந்த 7 வருஷத்தில் 1 மணி நேரமோ இல்லாட்டி 2 மணி நேரத்துக்கு சூரியன் உதிக்கும். பீப்புள் லிவ் ஆன் அண்டர் கிரவுண்ட் டனல்ஸ். பூமிக்கு அடியில் டனல்ஸு, இந்த இதுதான் சுரங்கப்பாதை மாதிரி வச்சு அந்த சுரங்கங்களுக்குள்ளே தான் மனுஷங்க வாழ்கிறாங்க அந்த பிளானட்டில், வீனஸில். அடுத்து சி. ஹூ இஸ் மார்கோட்? ஹவு இஸ் ஷீ டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தி ரெஸ்ட் ஆஃப் த சில்ட்ரன்? மார்கோட்டுன்றது யார்? மித்த பிள்ளைகள்கிட்டருந்து அந்த பிள்ளைக்கு என்ன, அந்த பிள்ளை மட்டும் வித்தியாசமாக இருந்திருக்கு, டிஃப்ரெண்ட். ஷீ இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த ரெஸ்ட் ஆஃப் த சில்ட்ரன். மற்ற குழந்தைங்கள விட இந்த பிள்ளை வேறு மாதிரி இருக்குது. என்ன வேறு மாதிரி இருக்குது அப்படின்னா, மார்கோட் இஸ் அ 9 years old கேர்ள். 9 வயசு, அந்த பிள்ளைக்கும் 9 வயசு பிள்ளை தான். ஹூ கேம் ஃப்ரம் எர்த். அந்த பிள்ளை வந்து இந்த குழந்தைங்களாம் என்னென்னா இங்கேயே பிறந்த பிள்ளைங்க, வீனஸ்லேயே பிறந்த குழந்தைங்க. அந்த பிள்ளை கிளாஸ்மேட்ஸ் எல்லோரும், கிளாஸில் படிக்கிற அத்தனை குழந்தைங்களும். ஆனால் மார்கோட் மட்டும் எர்த்துலேருந்து வந்த பிள்ளை. 5 years ago, 5 வருஷத்துக்கு முன்னாடி எர்த்துலேருந்து அவங்க பேரண்ட்ஸோடு அந்த பிள்ளை வந்திருக்கு இங்கே வீனஸ்க்கு. அண்ட் ஷீ ஸ்டில் ரிமெம்பர்ஸ் த சன். அந்த பிள்ளைக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது சூரியனை. ஏன்னா எர்த்தில் ஃபுல்லாக பார்த்துருக்கல, கண்டினியூஸாக பார்த்துருக்கல சூரியனை. அதனால அந்த பிள்ளைக்கு ஃபுல்லாக நல்லா ஞாபகம் இருக்குது சூரியனை. ஷீ ரைட்ஸ், அந்த பிள்ளை எழுதுது, த சன் இஸ் அ ஃப்ளா தட் ப்ளூம்ஸ் ஃபார் ஜஸ்ட் 1 hour. 1 மணி நேரத்துக்கு மட்டும் மலர்ற பூவு சூரியன் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் வரி எழுதுது. அதைத்தான் அந்த பிள்ளைகள்லாம் கேலி பண்ணுது. மார்கோட் இஸ் அ 9 years old கேர்ள் ஹூ கேம் ஃப்ரம் எர்த் 5 years ago. 5 வருஷத்துக்கு முன்னாடி பூமியிலேருந்து வந்த பிள்ளை. அண்ட் ஷீ ஸ்டில் ரிமெம்பர்ஸ் த சன். இன்னும் அந்த பிள்ளைக்கு ஞாபகம் இருக்குது சூரியனை. ஷீ ரைட்ஸ், அந்த பிள்ளை எழுதுது, த சன் இஸ் அ ஃப்ளா தட் ப்ளூம்ஸ் ஃபார் ஜஸ்ட் 1 hour. அந்த ஒரு சூரியன்ற பூ வந்து ஒரே 1 மணி நேரத்துக்கு மாத்திரம் மலரும் அப்படின்னு சொல்லி. அடுத்து டி. வாட் டஸ் மார்கோட் லைக் த மோஸ்ட், த சன் ஆர் த ரெயின்? மார்கோட்டுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு, சூரியன் பிடிச்சிருக்கிறா இல்லை மழை பிடிச்சிருக்கான்னு? மார்கோட் லைக்ஸ் த சன் மோர் தேன் த ரெயின். மார்கோட்டுக்கு சன் தான் பிடிச்சிருக்கு, மழை பிடிக்கல அந்த பிள்ளைக்கு. ஷீ ஸ்டில் ரிமெம்பர்ஸ் த சன் ஆன் எர்த். இன்னும் அந்த பிள்ளைக்கு ஞாபகம் இருக்குது, பூமியில் பார்த்த சூரியனை இன்னும் மனசில் ஞாபகம் வச்சுட்டு அதையே நினச்சிட்டு இருக்கு. ஷீ ரைட்ஸ், த சன் இஸ் அ ஃப்ளா தட் ப்ளூம்ஸ் ஃபார் ஜஸ்ட் 1 hour. ஒரு மணி நேரத்துக்கு மட்டும் மலர்ற மலர் தான் சூரியன் இங்கே வீனஸில். எர்த்தில் தான் எப்போயுமே பார்க்கலாமே. அதனால் அந்த பிளானட்டுக்கு போயிட்டு அப்படி எழுதுது, சன் இஸ் அ ஃப்ளா தட் ப்ளூம்ஸ் ஃபார் ஜஸ்ட் 1 hour. 1 மணி நேரத்துக்கு மட்டுமே மலர்ற மலர் தான் சூரியன் அப்படின்னு சொல்லி எழுதுது. அடுத்து இ. வாட் வாஸ் மார்கோட் வெயிட்டிங் ஃபார்? மார்கோட் எதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது? Why did William say that it was a joke? வில்லியம் அந்த பிள்ளை சொன்னதை எதுக்கு ஜோக்குன்னு சொல்கிறான் அப்படின்னு கேட்குறாங்க. மார்கோட் வாஸ் வெயிட்டிங் ஃபார் த சன். மார்கோட் வந்து சூரியனுக்காக காத்திருக்கு அந்த பிள்ளை.
அதனால் அந்த பிள்ளைக்கு ஏற்கனவே அவங்க சயின்டிஸ்ட் சொன்னது ஞாபகம் இருக்குது அந்த பிள்ளைக்கு. இந்த நாளில் வீனஸ்க்கு சன் வரும், 1 or 2 hours சூரியனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஞாபகம் வச்சு அந்த பிள்ளை சொல்லுது. மார்கோட் வாஸ் வெயிட்டிங் ஃபார் த சன். திஸ் இஸ் த டே, இந்த அந்த நாள். த சயின்டிஸ்ட் ப்ரிடிக்ட், சயின்டிஸ்ட் ஏற்கனவே கணிச்சு சொல்லியிருக்காங்க. தே சே, அவங்க சொன்னாங்க. தே நோ, அவங்களுக்கு நல்லா தெரியும். த சன் அப்படின்னு சொல்லி முடிக்கலை அந்த பிள்ளை. த சன் இன்றைக்கி வரும் அப்படின்னு சொல்லி முடிக்க விடலை அந்த பசங்க. யார்? இந்த வில்லியம்ன்ற பையன் வாஸ் ஜெல்லஸ். அவன் இந்த பிள்ளை மேலே பொறாமப்பட்டிருக்கான். எல்லா பிள்ளைகளுமே அந்த பிள்ளை பார்த்து பொறாமப்படுதுங்க. ஏன்னா அந்த பிள்ளை ஏற்கனவே சூரியனை பற்றி தெரிஞ்சிருக்குல்ல, பூமியிலேருந்து வந்ததுனால, எர்த்துலேருந்து வந்ததுனால இந்த பிள்ளைக்கு சூரியனை தெரிஞ்சிருக்குது. அப்படின்றதுனாலேயே இந்த பிள்ளைகளுக்கு அந்த பிள்ளையை பார்த்தா பொறாமையாக இருக்குது. ஸோ அதனால் வில்லியம் வாஸ் ஜெல்லஸ் அண்ட் டிட் நாட் வாண்ட் மார்கோட் டு என்ஜாய் த சன். அவனுக்கு பிடிக்கல இந்த பிள்ளை வந்து சூரியனை என்ஜாய் பண்ணக்கூடாது, எல்லோரும் என்ஜாய் பண்ணுற மாதிரி மார்கோட்டும் என்ஜாய் பண்ணிடக்கூடாது, சூரியனை வந்து அனுபவிக்கக்கூடாதுன்ட்டு. ஸோ he said that is all a joke, அதெல்லாம் சும்மா ஜோக்கு, நிஜம் கிடையாது அப்படின்னு சொல்லி அவன் அந்த பிள்ளைய வம்புழுக்கிறான் வில்லியம். சரி, அடுத்து இதெல்லாம் ஈஸியாக தான், ஒன் லைன் தான், ஈஸியாக படிங்க. ஆல் தி பெஸ்ட். கண்டினியூவஸ் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே செல்லங்களா, பாய்.